வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பாலக்கீரையை வச்சு இன்றைக்கி ஒரு சப்பாத்தி பண்ண போகிறோம். பெரியவங்கனாலும் குழந்தைங்கனாலும் கீரை சாப்பிட விருப்பம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தியாக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போது இந்த பாலக் சப்பாத்தியை ரெடி பண்ணலாம். பாலக் சப்பாத்திக்கு ஒரு கட்டு பாலக்கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அந்த கொதிக்கிற தண்ணியில் கீரையை சேர்த்துடலாம். இந்த தண்ணியில் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சிட்ருக்கட்டும். ரொம்ப நேரம் இருந்தால் கீரையோட கலர் மாறிடும். அதனால் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஒரு நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை எடுத்து ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சிடலாம். வேக வச்ச கீரையை வடிகட்டியில் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைக்கலாம். கீரை நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், 2 சின்ன பூண்டு. பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சாச்சு. அரைச்ச விழுதை பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த அரைச்ச விழுதோட 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துடலாம். உப்பு, மாவுக்கும் இந்த அரைச்ச பேஸ்ட்டுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டு பத்தலைன்னா மட்டும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். வெறும் கீரையை அரைச்சி நம்ம சப்பாத்தி பண்ணுறதை விட இந்த மாதிரி பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம்லாம் சேர்த்து பண்ணுற சப்பாத்தி ரொம்ப சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். மாவு பிசைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் மாவு பிசையும் போது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. மாவு லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. இதில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் மேலே போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த அளவு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்ச உருண்டையிலேருந்து ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். இதை மாவில் லைட்டாக பிரட்டிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிடலாம். சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். தேவைப்பட்டால் லைட்டாக மாவு தொட்டுக்கங்க. சாதாரணமாக கீரையை பொரியலோ கடையிலோ பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கீரையை அரைச்சி இந்த மாதிரி சப்பாத்தி மாவில் பிசைஞ்சு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேய்ச்சாச்சு. இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை சேர்த்துடலாம். இப்போது எண்ணெய் விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மிதமான தீயில் வச்சு வேக விடுங்க. அந்த சைடு வெந்ததும் பரட்டி போட்டுடலாம். பரட்டிடலாம். மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த சைடு வெந்துருச்சு. நல்லா உப்பி வருது பாருங்கள். இப்போ சப்பாத்தி ரெடியாக வச்சு எடுத்துடலாம். சுவையான பாலக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள சப்பாத்தியும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி தக்காளி தொக்கோடு சர்வ் பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.